மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். வணக்கம், என் பேர் வீரமணி, கடலூர்லேருந்து வந்திருக்கேன். 2018 ஐயா கிட்ட உபதேசம் வாங்கினேன். இப்போ வரைக்கும் நல்லபடியாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 40 நாள் வகுப்பு இறைவன் எனக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். இதை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன். நான் கடவுள் தேடுறதுக்கு காரணம், ஒரு 6 வயசு இருக்கும், கடவுளை பார்க்காம செத்துருணுன்ற பயம், முதல் பயம் எனக்கு வந்துச்சு. அந்த பயம் என்னை ஐயா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது. நல்லபடியாக கண்டினியூ பண்ணி இறைவன் அடைய ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட இந்த 40 நாள் பயிற்சியை தொடங்குறேன். நன்றி. வணக்கம், நான் கடலூர் வீரமணி. இங்கே பசுமை இல்லத்தில் சிவயோகி ஐயா நடத்துகிற 40 நாள் கிளாஸுக்கு நான் வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 40 நாள் கிளாஸுக்கு வர்றதுக்கே இறைவனுடைய அருளும் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் இருக்கணும். ஏன்னா இது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். நான் வேண்டுதல் மட்டும்தான் வச்சேன் 40 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு. அந்த வேண்டுதல் பலிச்சிருச்சு. ஏன்னா நான் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எனக்குள்ளே வர்ற அனுபவங்கள் என்னன்னு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. இது ஒரு பக்கம் இருக்குது. வெளியே வாழ்கிற வாழ்க்கையும் என்னால் ஒத்துக்க முடியல, அப்செட் பண்ணிக்க முடியல. ஏன்னா பயிற்சி என்னை ஒரு மாதிரி வேறு விதமான தூண்டுதலுக்கு என்னை முன் தள்ளுது. என்னால் அதை புரிஞ்சிக்கவும் முடியல. வெளியே சமூகம் என்னை வேறு மாதிரி ட்ரிகர் பண்ணுது. அதையும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியலை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஏதோ ஒரு தடையாகவே எனக்கு ஏதோ இருந்தது. ஏன்னா மனசு போகிற வேகத்துக்கு என்னால் வெளியே செயல்பட முடியலை. ஏதோ ஒரு தடை, எனக்கு நானே கூட தடையாக இருந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள 40 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் இதெல்லாம் சரியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. அது கண்டினியூஸாக வரக்குள்ள, ஏன்னா எனக்கு முன்னாடி 40 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணக்குள்ள எனக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்ஸு அதிகமாச்சு. ஆசை, தேவையாக கூட இருந்தது எனக்கு 40 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதும். அப்படி இருக்கக்குள்ள நான் என்னால் முடிஞ்சது வேண்டுதல் மட்டும்தான். ஏன்னா எனக்கு பணமோ நேரமோ கூட இல்லை. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. நீங்கள் இங்கே 40 நாள் கிளாஸ் வரணுன்னா கூட மனசார நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சா மட்டும் போதும். கண்டிப்பாக நேரமும் பணமும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. 40 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாக்கா ஐயாவுடைய நேரடி பார்வையில் நாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, வெளியே வாழ்ந்த வாழ்க்கையை, அதாவது எனக்கு 35 வருஷமாக நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த ஒரு 40 நாளில் என்னென்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன், எங்கெங்கே நான் என்னை இழந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த 40 நாளும் ஆனந்தமாக வாழ்கிறது எப்படி, இந்த சொசைட்டியில் நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறது எப்படி, எல்லார்ட்டையும் எல்லா நட்புமே நமக்கு தேவை. உறவுகள், நட்பு, இந்த சமூகத்தோடைய நட்பு எல்லாமே நமக்கு தேவை. அவங்களோடலாம் நம்ம பார்த்து பேசி பழகிறது எப்படி, என் தேவையை நானே தீர்த்து கொள்வது எப்படி, நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வாழ்கிறேன், எங்கேருந்து வந்தேன், திரும்ப எங்கே போகிறேன், என்னுடைய வாழ்க்கையோட என்னோடய பிறப்போடைய கோல் என்னன்றது முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சமூகத்தில் தோன்றதை பேசுகிறதுக்கு கூட நம்மெல்லாம் சுதந்திரம் இல்லாத ஒரு அடிமை விலங்காக தான் ஆகிட்டோம். தோன்றதை பேசுகிறத சரியாக பேசவும் கற்றுக்கலாம். நம்ம தேவையில், நம்ம விருப்பத்தில் நம்ம சரியாக வாழ்ந்து ஐயாவுடைய பயிற்சியை கண்டினியூஸாக பண்ணி, இங்கே இவர் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு கல்வி முறையை நாம் வெளியே போய் அப்ரோச் பண்ணி அணுகுமுறையில் நம்ம வாழும் பொழுது இன்னும் மேற்கொண்டு நம்ம தெளிவடைவோம்.
ஏன்னா இந்த 40 நாள் கோர்ஸே வந்து அதுக்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவடைவோம், மனதளவிலையும் உடல் அளவிலையும். இந்த சொசைட்டியை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, நமக்கான தேவைகளை நம்மளே எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது, அதுக்கு இந்த காலமும் நேரமும் கடவுள் நமக்கு எப்படி செட் பண்ணி தராரு அப்படின்ற கொண்டெல்லாம் நம்ம உணர்வுபூர்வமாக அனுபவிக்கவும் முடியும். முதல்ல இங்கே புரிஞ்சிக்க முடியும், வெளியே போய் நம்ம அனுபவித்து கூட பார்க்கலாம். இதே மாதிரி இது என்னுடைய அனுபவம். நீங்களும் 40 நாள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இறை அருள் பெற்று சந்தோஷமாக வாழ நானும் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் வீரமணி, கடலூர்லேருந்து வந்திருக்கேன். என் குரு எனக்காக 40 நாள் அப்படின்ற வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறார். கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இந்த கல்வியை பயில்றதுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நஞ்சாக இருந்த எண்ணெய் இந்த 40 நாளில் கடைஞ்சி அமிர்தமாக மாற்றிட்டார். எப்படி சொல்கிறேன்னா, யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்காம என் விருப்பத்தில் என் தனித்திறமை என்னன்றதை எனக்கு புரிய வச்சு இந்த சமூகத்தில் இனி வருங்காலங்களில் எப்படி சந்தோஷமாக வெற்றியோடு வாழணும் அப்படின்றத எனக்கு உணர்த்தியிருக்கிறாரு. ஒரு மனுஷன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ திறமைகளை வச்சுருந்தாலும் இதை தான் முதல்ல படிக்கணும், இதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இறைவனே வந்து குரு ரூபத்தில் எலும்பும் சதையும் நரம்புமா ஒரு ஞான ஒளியோட ஞான பேச்சோட நமக்கு இதை உணர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. இனி வருங்காலங்களில் எத்தனையோ பிறவி வேணால் இருக்கலாம். அது அப்படி வரும் பிறவிகளில் இப்படி ஒரு குரு கிடைப்பாரான்றது சந்தேகம்தான். அதனால் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த கல்வி போய் சேரணும். ஐயா இருக்கும்போதே அது ஐயா மூலியமாகவே போகணும். அதுதான் என் விருப்பம். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த கல்வியை பயிலணும் அப்படின்னு இறைவனையும் ஐயாவையும் பிரார்த்திக்கிறேன். நன்றிங்கய்யா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.